Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Shakespearean Women based on Ruskin's point of view. Next, here is Ruskin's view of Shakespeare characters. So what is Ruskin's view? Ruskin எதுல சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Sesame and Lilies அப்படின்ற அவருடைய ப்ரோஸ் ஒர்க் ஒன்று இருக்கு. சரியா? அந்த ப்ரோஸ் ஒர்க் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் லெக்சர் சீரிஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து செசாமின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் லெக்சர். செகண்ட் லெக்சரோட டைட்டில் என்னன்னா லிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிலீஸ்ன்றதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா லிலீஸ் ஆஃப் குவீன்ஸ் கார்டன்ஸ் அப்படின்றது தான் ஃபுல் டைட்டில். சரியா? அதுல அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா விமன் பத்தின கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அவர் பிரசன்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. சரியா? அதுலதான் அவர் என்ன சொல்றாருன்னா ஷேக்ஸ்பியர் ஹாஸ் நோ ஹீரோஸ் ஒன்லி ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ரீசன் என்னன்னா விமனை பத்தி ஃபெமினிசம்காக பேசும்போது அவர் வந்து டெபிக்ட் பண்ணிட்டே வர்றாரு. விமனோட கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், விமன் வந்து ரொம்ப போல்டா இருக்கணும், அவங்க வந்து சொசைட்டில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணும்போது அவர் சொல்லிட்டே வர்றாரு. சோ அந்த ஒரிஜினல் எஸ்ஸே எடுத்து நான் பிரசென்ட் பண்ணிருக்கேன். வெரி சிம்பிள். I'll just go through it and explain to you. இன் பிட்வீன்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல இருந்து நான் கொடுக்கல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்கிறது வந்து ஜஸ்ட் விமன் ஓரியன்டட் கேரக்டர்ஸ் பத்தி அவர் பிரசென்ட் பண்ணிருப்பாரு. சோ ஷேக்ஸ்பியர் பத்தி அவர் எக்ஸ்பெஷலா பேசினது வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னன்னா ஷேக்ஸ்பியர் தான். ஷேக்ஸ்பியர் ஹாஸ் நோ ஹீரோஸ், he has only heroines. There is not one entirely heroic figure in all his plays, except the slight sketch of Henry V, exaggerated for the purposes of the stage, and the still slighter Valentine in the Two Gentlemen of Verona. என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸ்லயும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹீரோன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. மேபி ஒரே ஒரு ஹீரோ இருக்காரு. அது யாருன்னா ஹென்ரி V. சரியா? ஹென்ரி V அப்படின்னு சொல்லும்போது ஹென்ரி IV பிரின்ஸ் ஹால் வராருல அவர் தான். மேபி ஸ்டேஜ் ரீசனுக்காக என்ன பண்ணிருக்கலாம் ஷேக்ஸ்பியர் அவர் வந்து அப்படி டெபிக் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலண்டைன் and Two Gentlemen of Verona. இவங்க ரெண்டு பேர் தான் கம்ப்ளீட் ஹீரோ, ஃபுல்லி ஹீரோயிக்கல் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க தவிர வேற யாருமே கிடையாது. மீது எல்லாருமே ஹீரோயின்ஸ் தான். சரியா? In his labored and perfect plays, you have no hero. One Othello would have been one if his simplicity had not been so great as to leave him the prey of envy, base practice around him. But he is the only example even approximating to the heroic type. இல்ல ரொம்ப ஹீரோயிக்கலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா ஒத்தெல்லோ வேணா ஹீரோயிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு மூர். சரியா? ரொம்ப அழகா போயிட்டு டெஸ்டிமோனாக்கு வந்து இவர் மேல பயங்கர லவ் வந்துச்சு. அதுதான் அந்த ஹீரோயிக் ஆட்டிடியூட்னு சொல்றது. லவ் டசன்ட் சீ தீஸ் திங்ஸ். ஒரு ஹீரோயிக் திங்க மட்டும் தானே லவ் எதிர்பார்ப்போம். ஒரு விமனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான ஹீரோவா தெரிவாங்க. பயங்கரமான இந்த ஹீரோ இந்த சென்ஸ் நோ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹிம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியும் போதுதான் வந்து அது ஹீரோயிக்கல் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம். அதனால மேபி வேணா ஒத்துல வேணான்னு சொல்லலாம், ஹீரோயிக்கலா வந்து பிரசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி வேற ஹீரோஸ் கிடையாது. கொரியோலானஸ்ல பாத்தீங்கன்னா சீசர் எடுத்துக்கலாம். சீசர், ஆண்டனி stand in flawed strength and fall by their vanities. So first கொரியோலானஸ்ல சீசர் எடுத்துக்கலாம், ஆண்டனி எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து வேனிட்டிஸ்ல வந்து they finally have a tragic end. சரியா? தப்புதான் பண்றாங்க. ஹாம்லெட் is indolent and drowsily speculative. ஹாம்லெட்டும் கிடையாது. ரோமியோ and impatient boy. ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், impatient boy. கொஞ்சம் கூட பேஷன்ஸே கிடையாது ரோமியோக்கு. அவ்வளவுதான். பொறுமையா இருந்ததால ஒரு நிமிஷம் அவர் பொறுமையா இருந்திருந்தாரு, கொஞ்சம் கதறி அழுது இருந்தாருன்னு என்ன பண்ணிருப்பாரு, வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். சரியா? ஜூலியட்டுக்காக. ஜூலியட்டும் உயிரோட இருந்திருப்பாங்க, ரோமியோவும் உயிரோட இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் இங்க டுவேட்ல இருப்பாங்க. பட் அதுவும் கிடையாது. த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல பார்க்கும்போது லாங்குவேஜ்லி submissive to adverse fortune. அவ்வளவுதான். ஆண்டனியோ not a worthy heroical character அப்படின்னு சொல்லலாம். Next, King Learல Kent in King Lear is entirely noble at heart but too rough and unpolished to be the true use at the critical time, and he sinks into the office of a servant only. Kent வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட் நம்மளால சொல்ல முடியாது. Next, Orlando எடுத்துக்கலாம். Orlando, no less noble, is yet the despairing toy of chance, followed, comforted, saved by Rosalind. அவரும் இது ரோசலிண்டோட கைப்பாவையா தான் இருந்தாரே தவிர not a heroical approach. Whereas there is hardly a play that has not a perfect woman in it, steadfast in grave hope and errorless purpose.
பட் ஆனா எல்லா பிளேலயும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மட்டும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. எந்த ஒரு பிளேலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் வந்து இதுக்கு செட் ஆகல அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. இன்க்ளூடிங் லேடி மேக்பெத். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லேடி மேக்பெத் வந்து ஒரு விமன் கேரக்டரே கிடையாது, அவங்க விமனுக்கு அகேன்ஸ்டான கேரக்டர், ஷி ஷுட் நாட் பி யூஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. அவங்களோட கேரக்டரிக்கல் ரெப்ரசன்டேஷன் படி பார்க்கும்போது ஷி இஸ் பெர்ஃபெக்ட் இன் ஹர் சென்ஸ். சரியா? So, say for Cordelia, Desdemona, Isabella, Hermione, Imogen, Queen Catherine, Perdita, Sylvia, Viola, Rosalind, Helena, and last and perhaps loveliest is Virgilia, are all faultless, conceived in the highest heroic type of humanity. They are such a heroically present panna heroines. The catastrophe of every play is caused always by the folly or fault of a man. The redemption, if there be any, is by the wisdom and virtue of a woman, and failing that, there is none. எல்லா பிளேல பாத்தீங்கன்னாலும் பிரச்சனை யார்ட்டேந்து வரும் அப்படின்னா ப்ராப்ளம்க்கு ரீசன் வந்து ஹீரோ தான். அந்த ப்ராப்ளம்ல இருந்து ஹீரோவை சேவ் பண்ணி கூட்டிட்டு வர ஒரு வேலை இருந்ததுன்னா அது யார் செய்வாங்கன்னா ஹீரோயின் செய்வாங்க. இதுல இருந்தே தெரியும் who is highly heroic அப்படின்ட்டு. The catastrophe of King Lear is owing to his own want of judgment, his impatient vanity, his misunderstanding of his children. The virtue of his one true daughter would have saved him from all the injuries of the others, unless he had cast her away from him, as it is she all but saves him. So finally, example பாத்தீங்கன்னா King Lear எடுத்துக்கலாம். அவர்தான் ரீசன், பட் ஆனா கார்டிலியா தான் அவர் வந்து சேவ் பண்ணுவாங்க. Next of Othello, I need not trace the tale. ஒத்தலோ பத்தின டேல் ரெஃபரன்சஸ் கொடுக்கணும்ன்ற நெசசிட்டி இல்ல. Nor the one weakness of his so mighty love, nor the inferiority of his perspective intellect to that even of the second woman character in the play, the Emilia, who dies in wild testimony against his error. Oh murderous coxcomb, what should such a fool do with so good a wife? That's it. So such a lovely wife is Desdemona. பட் அவங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டாங்க. So such a beautiful character is Desdemona. Next in Romeo Juliet. In Romeo and Juliet, the wise and the brave stratagem of the wife is brought to reunion issue by the reckless impatience of her husband. ரோமியோ தான் கொஞ்சம் பொறுமையா இல்லாம டக்குன்னு வந்து இறந்துட்டார். சரியா? he stabbed himself. அவர் மட்டும் வெயிட் பண்ணிருந்தானா அந்த ட்ராஜடியாவே இருந்திருக்காரு. அது ஒரு பெஸ்ட் ரொமான்டிக் பிளேவா மாறி இருக்கும். In Winter's Tale and in Cymbeline, the happiness and existence of two princely household lost through long years and imperiled to the death by the folly and obstinacy of the husbands, and are redeemed at last by the queenly patience and wisdom of the wife. ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா கடைசியா அவங்க வைஃப் வந்து நீங்க என்ன சந்தேகப்பட்டிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மன்னிச்சு ஏத்துப்பாங்க. ஹெர்மியானும் சரி, சிம்பலன்னையும் சரி. சரியா? சோ விண்டர்ஸ் டேல் இது ரெண்டுலயுமே அந்த வைஃப் தான் வந்து ரொம்ப பெரிய மனசோட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. In Measure for Measure, the foul injustice of the judge and the foul cowardice of the brother are opposed to the victorious truth and adamantine purity of women. That is Isabella. Isabella தான் வந்து அந்த ஜஸ்டிஸ் பண்ண தப்பியும் பொறுத்து போனா போதுன்னு மன்னிப்பு கொடுப்பாங்க. அவங்க பிரதர் பண்ண தப்பியும் அக்செப்ட் பண்ணிட்டு சரியா என் பிரதரா போயிட்டேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி மன்னிப்பு கொடுப்பாங்க. சோ அவ்வளவு ஒரு பெரிய மனுஷத்தனம் எங்க இருந்துச்சு அப்படின்னா இசபெல்லா கிட்டதான் இருந்துச்சு. In Coriolanus, the mother's counsel acted upon in time would have saved her son from all evil. His momentary forgetfulness of it is his ruin. Her prayer at last granted saves him, not indeed from death, but from the curse of living as the destroyer of his country. So find the Coriolanus பாத்தீங்கன்னா அவங்க queen தான் வந்து அவ்வளவு அழகா வந்து சேவ் பண்ணுவாங்க. So next one, and what shall I say of Julia, constant against the fickleness of a lover who is a mere wicked child. So Julia பொறுத்த அளவுக்கு அவங்க லவ்வர் யாரு? ஒரு mere wicked child தான். சரியா? அவரை நம்பி இவங்க பண்ண தப்பு. ஜூலியா மேல எந்த தப்புமே கிடையாது. Next one, of Helena against the petulance and insult of careless youth. ஹெலனாக்கும் அதே மாதிரி தான். அவங்க சூஸ் பண்ண லவ்வர் வந்து அவ்வளவு சூட்டபிள் ஆனவங்க கிடையாது. Of the patience of hero, the passion of Beatrice, and the calmly devoted wisdom of the unlistened girl, who appears among the helplessness, the blindness, and the vindictive passion of men as a gentle angel, bringing courage and safety by her presence, and defeating the wrongest
Malignities of crime by what women are fancied most to fail. Precision and accuracy of thought. So simple. Beatrice எப்படி அவர் வந்து describe பண்ணிருக்காரு அப்படின்னா, precision and accuracy of thought. அவங்க வந்து அவ்வளவு அழகா யோசிச்சு எல்லாரையும் சேவ் பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்கள யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பெரிய விஷயமா வந்து நினைக்கவே மாட்டாங்க அந்த ஸ்டோரி ஃபுல்லாவே. Got? And next, observe further. Among all the principal figures in Shakespeare's play, there is only one weak woman, that is Ophelia. And it is because she fails Hamlet at the critical moment and is not and cannot in her nature be a guide to him when he needs her most, that all the bitter catastrophe follows. But only one weak character ni yara sollirukana, Ophelia. Reason is, Hamlet வந்து ரொம்ப ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்கும்போது, மென்டல் டிசார்டர் மாதிரி அவர் இருக்கும்போது பயங்கர என்ன சொல்றது, என்ன பண்றதுனே தெரியாம ஒரு ஸ்டேட்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. தட் இஸ் சேஃப் ஃபார் இடிபஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். இல்ல அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்கன்ற அந்த ஒரு கோவத்துல அவர் இருக்கும்போது ஆக்சுவலா ஒஃபீலியா என்ன பண்ணிருக்கலாம்னா, அவர் பொறுமையா கைட் பண்ணி இது ரைட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு புரிய வச்சு பேசி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது மைண்ட் டைவர்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவரோட மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணாங்க பை கமிட்டிங் சூசைட். ரைட்? அது வந்து ரொம்ப தப்புன்றதுனால அவங்க மட்டும்தான் வந்து வீக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். Finally, though there are three wicked women among the principal figures. So who are the three wicked women is Lady Macbeth, Regan and Gondrel from King Lear. So இவங்க மூணு பேர் தான் wicked representation of Shakespeare. They are felt at once to be frightful expectations to the ordinary laws of life. காமனா நம்மளுடைய ஜெனரல் லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு விமன் கேரக்டர் நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. Impossible to see such a women character in real life. இவங்க வந்து ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட கிரியேஷன்ஸ் தான். Fatal in their influence also in proportion to the power for good which they had abandoned. So ஒருத்தவங்க இல்லைனாலும் ஒரு விஷயத்துல எப்படியாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் ஒரு கருணையோட நடந்துட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க. இவ்வளவு கம்ப்ளீட் க்ரூயல் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய விமன் கிரியேச்சரை பார்க்கவே முடியாது. So they ignored good vibes. Next one. So such is that. Such in broad light is Shakespeare's testimony to the position and character of women in human life. He represents them as infallibly faithful and wise counselors, incorruptibly just and pure example, strong always to sanctify even when they cannot save. So ரொம்ப வந்து faithful characters-ஆ, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸா, நோபல் கேரக்டர்ஸா தான் வந்து விமனை வந்து ஷேக்ஸ்பியர் போர்ட்ரே பண்ணியிருக்காரே தவிர ஒரு இடத்துல கூட இல் பிஹேவியரோட போர்ட்ரே பண்ணதே கிடையாது. So that's the characteristics of women based on John Ruskin's views of Shakespeare. So next one is காமனா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, women in comedies, tragedies and historical plays னு பிரிக்கலாம். women in comedies அப்படின்னு சொல்லும்போது, men are decorous because the women are there. Men are reverential because women revere God. Fine arts are there because women are there. Man is there because she is here. And redeeming romantic love is there because love was first seen in the lady's eyes. அவ்வளவுதான். இதுதான் வந்து விமனோட ரோலை காமெடிஸ்ல டெபிக்ட் பண்றாங்க. Why the world is so beautiful? Because women are there. அவ்வளவுதான். சோ இது நான் சொல்ல ஜஸ்ட் வந்து அங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அதனால. சோ அதுதான் வந்து காமெடியோட சோல். விமனை வந்து காமெடியில அவ்வளவு அழகா யூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, அது ஒரு ரொமான்டிக் டச் கொடுக்கணும், இந்த சேம் வே ரொம்ப ஹாப்பி யூனியனை கொடுக்கணுன்றதுக்காக. யார் யாரெல்லாம் வந்து காமெடியில இருக்காங்க பெஸ்ட் ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ரோசலின், போர்ஷியா, வயோலா. சோ குவிக் விட் இருக்கும், எலாக்வெண்டா இருப்பாங்க, சிம்பிளா இருப்பாங்க, பிராங்க் அண்ட் தாட்டோட இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மரியா அண்ட் நெரிசா. அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் லோவர் கேரக்டர்ஸா இருந்தாலும், நாட் சோ ப்ராமினன்ட் கேரக்டர், மைனர் கேரக்டரா இருந்தாலும் அவங்களுமே எப்படி இருப்பாங்கன்னா மென்னை விட பெட்டர் கேரக்டர்ஸா தான் இருப்பாங்க. இன் ட்ராஜடியில சொல்லும்போது கம்ப்ளீட் டிராஜிக் ஸ்டோரி எங்க இருக்குன்னா விமன் கிட்ட தான் இருக்கும். காமெடியில வந்து ரொம்ப அழகா அந்த காமெடியை மாத்துறதும் விமன் தான். ட்ராஜடியில ரொம்ப அதை டிராஜிக்கா மாத்துறதும் யாருன்னா விமன் தான். கார்டேலியா, ஒஃபேலியா, டெஸ்டிமோனா மூணு பேருமே ரொம்ப இன்னசென்ட், uncomplaining by nature and end to submit their doom. Next one. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டிராஜிக்கா மாத்துறாங்க. இன்னும் ஒரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ராஜடில எல்லாம்
அந்த ட்ராஜடி ஆரம்பிக்கிறதே இவங்க தான். ரொம்ப விக்கெட் பர்சனும் யாருன்னா விமன் தான். சரியா? காண்ட்ரல் ரீகன் அண்ட் லேடி மேக்பெத், கிறிசிடா, டாரிலஸ் அண்ட் கிறிசிடால கிறிசிடாவை எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருமே பாத்தீங்க, இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப விக்கெட், ரொம்ப க்ரூயல் நேச்சரோட இருப்பாங்க. கிறிசிடா இஸ் நாட் சோ க்ரூயல். ஏன் க்ரூயல்னு அவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து ட்ராய்லஸ மறந்துட்டு இந்த சைட்ல வேற ஒருத்தர் வந்து விரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல, அதனால. சரியா? ஹிஸ்டாரிக்கல் பிளேன்னு சொல்லும்போது வெரி சிம்பிள். They are pushed to the background. They don't have a front line to play off. அவ்வளவுதான். So that's all the representation of Shakespeare's women. And here reference அப்படின்னு பார்க்கும்போது 4 texts are referred here. முன்னாடி வீடியோவும் சேர்த்து என்னென்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஜேம்சனோட ஷேக்ஸ்பியர்ஸ் ஹீரோயின், செகண்ட் வந்து ஹேஸ்லிட்டோட கேரக்டர்ஸ் அண்ட் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே, எட்வர்ட் ஓடனோட த டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டடீஸ், அந்த ஒர்க்ல ஷேக்ஸ்பியர்ஸ் போர்ட்ரேச்சர் ஆஃப் விமன் அப்படின்ற ஒரு எஸ்ஸே இருக்கு, அதுதான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரஸ்கினோட சிசாமி அண்ட் லில்லிஸ். சரியா? இந்த 4 ஒர்க்ஸ் ரெஃபர் பண்ணி தான் இந்த 2 வீடியோஸும் இருக்கு. So thank you for watching. If you like, kindly share and subscribe to your channel.